கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. பெற்றோர் ஆசிரியர் இந்த உறவு பிள்ளை வளர்ப்புல என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்ன மாயங்கள் செய்யும் அப்படிங்கறத தான் நம்ம விவாதிச்சுட்டு வரோம். இந்த வாரமும் அதே தலைப்புல தான் நம்ம தொடர்ந்து விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதுடைய ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். எதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு போகணும்? குழந்தை கொஞ்சம் பெருசா இருக்கும் பொழுது கிரஷ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. தாயின் மடி தான் முதல் பள்ளிக்கூடம். குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும். வீட்டுல கம்பேரிசன் இருக்கா? அதனால நாங்க கம்பேர் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைக்கல. பெற்றோரும் சரி டீச்சரும் சரி ரெண்டு பேரும் நீங்க என்ன சொல்றீங்க தான் குழந்தை வரும். இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு ஹர்ட், எனக்கே என்ன ஹர்ட் ஆகும். கடந்த வாரம் என்ன நடந்தது, என்ன பேசணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்ப இந்த ரீகேப்ல பார்த்தோம். தொடர்ந்து இந்த வார நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். நாங்கள் வீட்டில் கம்பேர் பண்ணுவேன். பையனுக்கும் பொண்ணுக்குமே சேர்த்து பண்ணிட்டு இருப்பேன். நான் அடிக்கடி பண்ணுவேன். ஏன்னா பையன் படிக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பான். ஆனால் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் நல்லா விளையாடுவான். பாப்பா நல்லா படிக்கும். நான் ஏதோ ஒரு மார்க் வாங்கிட்டு வரும்போது பாப்பா நல்லா வாங்கிட்டு வருவா, தம்பி கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கும். அப்போ நான் கம்பேர் பண்ணுவேன். பாப்பா வர எப்படி, உன்னை விட சின்ன பிள்ளை தானே, அவள் எப்படி படிக்கிறா, அவள் வீட்டில் வேலையும் செய்கிறா படிக்கிறா, ஆனால் நீ என்ன பண்ணுற, விளையாடிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவள் ஒரே வார்த்தை சொல்லுவான், கம்பேர் பண்ணாதீங்கம்மா, இது பிடிக்காத வார்த்தை எனக்கு. எதுக்கு நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணுறீங்க, அவ கூட சேர்ந்து என்னை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் விளையாட போகிறான், விளையாட வருவாளா, நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், அவள் இருக்காளா, இல்லை எது கம்பேர் பண்ணுறீங்க அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அது எனக்குமே ரொம்ப ஃபீல், நான் தனியாக இருக்கும்போது ஃபீல் பண்ணுவேன். நம்ம பையனை ரொம்ப திட்டுறோம், ஆனாலும் கம்பேர் பண்ணுவீங்க. ஆனால் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இது விடணும்னு தான் நினைப்பேன், ஆனால் கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி டீச்சர்ஸும் கம்பேர் பண்ணக்கூடாது ஸ்கூல்லையும். இல்ல அது ஸ்கூல்ல பண்ணக்கூடாதுங்கிறது ரெண்டாவது. இல்ல வீட்டுல பண்றதவே குழந்தைங்களால ஏத்துக்க முடியல. அப்ப அதான் ரெண்டு நீங்க சொன்ன மாதிரி 4 செவத்துக்குள்ள அவங்களை ஏத்துக்க இல்ல. ஆனா அது உண்மை, டீச்சரும் பண்றாங்கிறது உண்மை. அது எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுதோ, ஒரு 50 குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஒரு 4 அது பிரிஞ்சு போயிருதுங்க. அந்த கம்பேரிசன் பிரிஞ்சு போயிடலாம். ஆனா வீட்டுக்குள்ள நடக்கிறது குத்துது இல்லையா, நேரா போய் ஒருத்தனை மட்டுமே குத்துது இல்லைங்களா? குத்துது. ஆனா அது சிஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ள போயிடும்ல, வீட்டுக்குள்ளதான் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஆனா ஸ்கூல்ஸ்ல அப்படிங்கும்போது எல்லா குழந்தைகளோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பண்ணாலும் கம்பேரிசன் தாங்க. இல்ல வீட்ல பேரண்ட்ஸும் பண்ணக்கூடாது, டீச்சர்ஸும் பண்ணக்கூடாது. ஆனாலும் நாங்க பண்ணுவோம். பேசிக்கா நான் கம்பேர் பண்றது இல்லை. ஏன்னா எனக்கு ஒரே பையன், கம்பேர் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸே இல்லை. ஸோ கம்பேரிசன் பண்ண மாட்டேன். சப்போஸ் பக்கத்து வீட்டு பசங்க யாராவது விளையாட வந்திருந்தாங்க அப்படின்னா, அவன் இதை பண்ணிட்டான் பாரு அப்படின்னா போதும், அன்னைக்கு வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையே வெடிச்சிடும். ஸோ பேசிக்கா நான் இந்த கம்பேர் பண்ற இதே இல்லை. பிரச்சனை வெடிச்சிருக்கா அந்த மாதிரி? ஒரு தடவை வெடிச்சிருக்கு. ஒரு ரிமோட் கீழே விழுந்தது, டிவி ரிமோட் கீழே விழுந்துருச்சு. பக்கத்து வீட்டு பையன் எடுத்து வச்சான். டேய் நீ எடுத்து வைக்கலாம், அவன் எடுத்து வச்சான்னா அவன் வீட்டுல விழுந்து அவன் எடுத்து வைக்க மாட்டான். ஸோ அதோட நான் ஓகே, இப்படி அவன் முன்னாடி சொன்னது இவனுக்கு தப்பா தோணி இருக்கு. நான் அப்புறம் சொன்னேன், இல்ல உன்னோட திங்ஸ் நம்ம வீட்டு திங்ஸ் நீ எடுத்து வச்சிடலாம் இல்லன்றதுக்கு தான் நான் சொன்னேன். அவன் எடுத்து வச்சா நீ எடுத்து வச்சேன்னு நான் சொல்லலை அப்படின்னோடதான் ஓகே அப்படின்னு விட்டாரு. பரவாயில்ல, எப்படியோ யோசிக்கிறாங்க பாருங்க. ஸோ கம்பேர் பண்ணியிருக்கேன். அதாவது மற்றவங்க முன்னாடி நான் சொல்றது இல்லை, தனியாக இருக்கும்போது என் தம்பி அவங்களுக்கு முடியுது, ஏன் உன்னால முடியல, நீ ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அவன் உடனே சொல்லுவான், கம்பேர் பண்ணாதீங்கம்மா அப்படின்பா. ஆனா குழந்தைங்களுக்கு இந்த கம்பேர் பண்றதுங்கிறது பிடிக்காது, பிடிக்கல, குத்துது உறுத்துதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. இருந்தும் நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மள மீறி நம்ம அதை பண்ணிடுறோம். அதுதான் உண்மை. பெற்றோர்கள் ஆசிரியர்களின் கம்பேரிசன், இப்போ ஒப்பீடுங்கிறது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அப்படின்னா அந்த வகுப்பறையில் ஒப்பீடு பண்ணுறதை குறைச்சிட்டாங்க ஆசிரியர். இவளை பாரு அவளை பாரு அப்படிங்கிற குறைஞ்சிருக்கு. ஆனால் முந்தின தலைமையோட அவர் சொன்னார் பாருங்க, உங்கள் அக்கா எப்படி படித்தா, எங்கள் ஆசிரியர்களை உங்கள் அக்கா எப்படி படித்தா, நீ வந்துட்டியே. அதே மாதிரி இன்னொரு டீச்சர் அன்னைக்கு கத்திட்டு இருக்காங்க, உங்கள் அம்மா எப்படி எழுதுவா, எப்படி படிப்பா, நீ ஏன் இப்படி பண்ணுற. அந்த ஒப்பீடுங்கிறது வடிவம் மாறி இருக்குது. இப்போ சக குழந்தைகளை ஒப்பீடு பண்ணி காயப்படுத்துறதை விட முந்தின தலைமுறையை, மூத்தவங்களை, வெளியில் இருக்கிறவங்களை, மற்றவங்களை ஒப்பீடு பண்றது இன்னும் இருக்குது ஆசிரியர்கள்ட்ட. ஆசிரியர்கள் அதுல இருந்து இன்னும் வெளிவரணும். ஒப்பீடு மிக ரொம்ப ரொம்ப வழி கொடுக்கக்கூடியது. கண்டிப்பா. படிக்கிற காலத்துல நிறைய நம்மளே நம்ம இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன்ல நம்மளா இன்னொருத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒரு சில தாழ்வு மனப்பான்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது ஆசிரியர்கள் அதுக்கு ஒப்பீடு பண்ணவே கூடாது. இப்போ நமக்கு பள்ளிக்கூடத்துல 35 குழந்தை வரான்னு வச்சுங்களேன். அந்த இப்போ உயர்நிலைப்பள்ளி மேனில் எல்லாத்துலேயுமே நாம் எல்லாருக்கும் பாடம் சொல்லிக் கொடுப்போம். 35 பேருக்கு. ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது அந்த கீழே இருக்கிறவங்க தான். கரெக்ட். அவன் படிச்சிருவான், அவன் தேறிடுவான், அவன் போயிடுவான். நாம கவனிக்க வேண்டிய இந்த குழந்தைக்கு தான். அப்படிங்கிற சூழல்ல
எந்த ஒப்பீடும் இல்லாமல் கொண்டு போறது. இன்னும் நம்ம ஒப்பிட்டோம்னா அவங்க இன்னும் அந்த தாக்கப்படுவாங்க. ஒப்பீடு வந்து ஆசிரியர்கள் முற்றிலும் தவிர்க்கணும். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா தான் இன்னும் மீட்க முடியும். ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு தன்மானம் பெருசு அது இதுன்னெல்லாம் சமுதாயத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறது ஒப்பீடை வந்து இன்னைக்கு குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆசிரியர்கள் அது கண்ணும் கருத்துமா இருக்கும். நீங்க கம்பேரிசன் கண்டிப்பாக எங்கள் ஸ்கூலில் பண்ணவே முடியாது. பண்ணனா நாங்கள் அச்சீவ் பண்ண முடியும், ரிசல்ட் 100% கொடுக்க முடியாது. ஸோ அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. ஸோ அவன்ட்டு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், உன்னோட ஃப்ரெண்டுடா அவன் பாட்டு படிச்சுட்டே இருக்கிறான்டா, உன்னால முடியும்டா, நீயும் சீக்கிரம் படிடா, நீயும் பாஸ் ஆகணும். நாங்கள் இன்னொன்று comparison இல்லைங்களா? கம்பேரிசன், அதாவது அவன் நல்லா கம்பேரிசன்ங்கிறது ரெண்டு விதமா பண்ணலாங்க. என்னடா பண்ற அப்படிங்கிறது ஒண்ணுதான், பாரு அவன் பண்றான் போய் துரத்தி புடி அப்படிங்கறதும் வந்து ஒரு கம்பேரிசன். எங்க ஸ்கூல் நிறைய பசங்க வந்து ஏமாந்துருவாங்க. ஆனா ரெண்டுமே கம்பேரிசன் தான். அதாவது நாங்க வந்து கம்பேரிசன் இல்ல, பாசிட்டிவ் கம்பேரிசன், அதாவது எந்த கம்பேரிசனா இருந்தாலுங்க ஒரு அழுத்தத்தை வந்து ஒரு குழந்தை மேல நம்ம வைக்குதுங்கிறது உண்மைதான். அது பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் அழுத்தம். அதாவது நாங்க வந்து அவனால முடியும், கண்டிப்பா படிக்க முடியும். எங்க ஸ்கூல்ல பசங்க நான் சொன்ன அதே உதாரணம் தான் இப்ப நான் சொல்ல வரேன். ஒருத்த முன்னாடி ஓடிட்டு இருக்கான், பாடுறா அவன் வேகமா ஓடுறான், அவனை போய் துரத்தி புடிடா அப்படின்னா அவன் காலில் இன்னும் அழுத்தம் கொடுத்தாதான் அவன் போய் பிடிக்க முடியும். அந்த அழுத்தம் தான் படிப்புலயும் வரப்போகுது. அது மோட்டிவேஷன்ங்கிறதும் ஒரு விதத்துல ஒரு மோட்டிவேஷன்ங்கிறது கம்பேர் பண்ணி மோட்டிவேட் பண்ணணுமா? கம்பேர் பண்ணி மோட்டிவேட் பண்ணக்கூடாது. அவனால முடியும் நமக்கு தெரியும் பொழுது அவனை மோட்டிவேட் பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம். ஆனா அந்த மோட்டிவேஷன் கம்பேரிசனோட இருக்கலாமா? கம்பேரிசனோட இருக்கக்கூடாது. கம்பேரிசனோட இருக்கக்கூடாது. இன்னொன்னு எங்க ஸ்கூல்ல பசங்க வாடா போடாலாம் கூப்பிட்டா கண்டிப்பா நாங்க சாதிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கண்ணா, தங்கமே, மயிலே, என் பையனை கூப்பிட்டதை விட எங்க பசங்களை நாங்க வந்து ஸ்டாஃப் எல்லாம் என்ன பேசின பேச்சுக்கெல்லாம் உண்மையாலுமே பாத்தீங்கன்னா எங்க பசங்க டே வா அப்படி கொஞ்சம் பேசிட்டா கேட்போம். போன தலைமுறையில ஸ்டூடெண்டா இருந்திருப்போம் இல்லைங்களா, அவங்க கிட்ட எல்லாம் கேட்கலாம். ஏன்னா எங்க இதுல எல்லாம் எந்த மாதிரிலாம் உங்க ஸ்டாஃப் எல்லாம் வந்து உங்க பசங்க இப்போ இவ்வளவு ஜாலியா இருக்காங்களே டீச்சர் கிட்ட, நம்மளால இருக்க முடியலன்ற ஏக்கம்லாம் இருந்திருக்கா உங்களுக்கு? எங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் பழகுவாங்க. இல்ல உங்களுக்கே இருந்திருக்கும், நான் இவ்வளவு க்ளோஸா பழகுறேனே என்னால என் ஸ்டாஃப்ஸ் கிட்ட இப்படிலாம் இருக்க முடியலங்கிற ஏக்கம்லாம் இருந்திருக்குங்களா? இருந்திருக்கும், அப்பப்போ இருக்கும். இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணிருக்கலாமே லைஃப்ல. ஸ்கூல் வித்தியாசமானது நிறைய இருந்திருக்கும். ஆனா கம்பேரிசன் போது மாணவர்கிட்ட சொல்ல மாட்டேன் கம்பேரிசத்தை. ஓகே, நான் கம்பேர் பண்ணாதான் எந்த அளவுக்கு கீழே இருக்கவங்களை வந்து நம்ம மேல கொண்டு வர முடியும். கம்பேர் பண்ணுவோம், ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். அதை வந்து வெளியே அவங்க கிட்ட காமிச்சுக்க மாட்டோம் அந்த கம்பேரிசனை. ஓகே, ஆனா எதனால பின்தங்கி இருக்கிறான் அப்படிங்கறத வந்து நம்ம உற்று கவனிச்சாதான் கரெக்டான ஒரு அப்ரோச். கம்பேரிசன்ல இது கரெக்டான ஒரு 5% கொஞ்சம் குறைவா இருப்பாங்க. அவங்கள வந்து கம்பேர் பண்ணாதான் நம்ம அவங்கள மேல் நோக்கி உயர்த்த முடியும். ஒப்பீடு பண்ணணும், ஆனா அதை வந்து அவங்க கிட்ட சொல்லி அவங்கள கொத்திரக்கூடாது, காமிச்சு கூடாது. அது மதிப்பீடு தேவை, கட்டாயம் கம்பேர் தேவை. கம்பேரிசன்ங்கிறது ஸ்கூல் லெவல்ல வீட்ல எங்கேயுமே அவசியம். ஆனா அது அவங்க கிட்ட நம்ம சொல்லிடாம பாத்துக்கிறது நல்ல விஷயம். அதான் இப்போ நீங்கள் கேட்டீங்களே இந்த மாதிரி நம்ம காலத்தில் இல்லாமல் போயிட்டாங்களேன்னு. எங்கிட்ட படித்த முன்னாள் மாணவர்கள் மாணவிகள்லாம் வந்தாங்கன்னா இன்னுமே உட்கார்றதுக்கு யோசிப்பாங்க. நான் அந்த காலத்தில் படித்தவங்க, அவன் கல்லூரி பேராசிரியர் இருப்பான், அறிவியல் விஞ்ஞானியாக இருப்பான், ஆனால் உட்கார்றதுக்கு யோசிப்பான். ஆனால் இப்போ 5ஆம் வகுப்பு குழந்தை என்கிட்ட வந்து நேரம் என்கிட்ட வந்து பேசுறது பிடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவானுங்க, ஐயா இப்படியெல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கலீங்களா ஐயா. கண்டிப்பா என்ன சொல்கிறாங்க. அப்போ நம்ம அணுகுமுறையை மாற்றிக்கிறதா. அன்னைக்கு அவன் படித்த போது நான் அப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் அதே மாதிரி இருந்திருந்தா இவனை வெல்ல முடியாது. கண்டிப்பா. அப்போ அதை வந்து அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. முன்னாள் மாணவர் மாணவி எல்லாரும் வந்தாலுமே எங்களுக்கு கிடைக்கலீங்களா ஐயா, எங்களுக்கு ஆனால் அவங்க எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களே. அப்போ நாம் அணுகுமுறை தான். அவங்க சொன்ன மாதிரி நாம் இறங்கி போய் அவங்கள நேசித்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்தது தான் இன்றைக்கி வெல்லம். என்னுடைய பையன் வந்து இப்போ நான் கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுக்காம அவன் என்ன சொல்கிறான், அந்த பேரண்ட்டு அவங்க பையனுக்கு வந்து நோட் எடுத்து மார்ஜின் போட்டெல்லாம் வச்சுருவாங்க. ஃபுல்லாக வந்த உடனே அவன் எழுத ஆரம்பிச்சிருவான். நீங்கள் அந்த மாதிரி செய்கிறீங்களா? பேரண்ட்ஸ். அதனால நாங்கள் வந்து கம்பேர் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைக்கல, முந்திக்கிறாங்க. பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஒரு டாக்டிக்ஸா இருக்கு. இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்களும் அப்ப இனிமேல் எங்களோட வந்து சொல்லணும்னா ஹெல்த்தி கம்பேரிசன் தான் சொல்லணும். இப்போ செக்ஷன் இருக்குது. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஒரு 7 செக்ஷன் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பாரு, இப்போ நம்ம கிளாஸில் வந்து இந்த சப்ஜெக்டில் 8 பேர் ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் அதே பக்கத்து கிளாஸில் வந்து ஒருத்தர் தான் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அப்போ நம்ம கிளாஸில் ஃபெயிலியர்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி அப்படி கம்பேர் பண்ணுவேன். அப்போ நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யணும், இந்த ஃபெயில் ஆகிற பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்து டைம் ஒதுக்கி பண்ணி அப்போ என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா அடுத்ததில் வந்து கண்டிப்பாக அந்த 8 பேர் ஃபெயில் ஆகிருந்தது அட்லீஸ்ட் ஒரு 3 பேரில் வந்து நிற்பாங்க. அந்த கம்பேரிசன் வந்து
அதான் நான் முன்னாடி அது நான் வந்து ஒரு ஹெல்த்தியா ஃபீல் பண்றேன். ஓகே, அது நீங்க ஹெல்த்தியா ஃபீல் பண்றீங்க. ஆனா அந்த ஓகே, அது குழுவா எல்லாத்து மேலயுமே வச்சிடுறீங்க நீங்க. அந்த கம்பேரிசனை தூக்கி தனித்தனியா ஆளுக்கு மேல வைக்காம குழுவா வைக்க போகும்போது அந்த குழு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு போயிருவாங்கங்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே டாக்டர், கம்பேரிசன் இது வந்து எப்படிப்பட்ட விஷயம்? கல்வியில, அதுவும் கல்வி சார்ந்த ஒரு கம்பேரிசன் வந்து ரொம்பவுமே ஒரு அழுத்தம் நிறைய குழந்தைங்க மேல கொடுக்கும். இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? 2-3 அப்ரோச் நம்ம டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க, பெட்டர் சொல்யூஷன்ஸா சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்ன தாக்கம் கொடுக்கும்? இப்போ அவங்க சொன்ன மாதிரி சின்ன பொண்ணு வந்து படிக்க மாட்டேங்குது, பெரிய பொண்ணு வந்து சொல்றது, அப்புறம் மற்ற குழந்தைங்களோட சின்ன சின்ன கம்பேரிசன்ஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் என்ன தாக்கத்தை கொடுக்கும் குழந்தைங்கள? இதே திருப்பி நம்ம டிவைட் பண்ணணும் 2 வயசா. ஒரு வயசுங்கிறது 5லேருந்து 10 வயசு. இந்த வயசு குழந்தைங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் கம்பேரிசன். நீங்கள் இப்போ யார் ஃபர்ஸ்ட் பண்ணுறா பார்க்கலாம், யார் இந்த மாதிரி பண்ணுறா பார்க்கலாம், அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி கொஞ்சம் பண்ணுவாங்க. பட் அதுக்குன்ட்டு நீ உன்னால் ரொம்ப முடியாது, நீ நெகட்டிவாக சொல்லாமல் காம்படிஷனாக நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னா பாசிட்டிவ். ரொம்ப அதுக்குன்ட்டு பெரிய இப்போ எப்போவுமே ஃபஸ்ட்டு வாங்க முடியாது. ஆனால் கொஞ்சம் ஒரு வீட்லேயே யார் இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்து வைக்கிறான், கொஞ்சம் காம்படிட்டிவாக நீங்கள் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா எடுப்பாங்க அந்த 5 வயசுலேருந்து 10 வயசு குழந்தைங்க. பட் அது பாசிட்டிவாக இருக்கணும். ரொம்ப அவங்க சார் சொன்ன மாதிரி ரொம்ப அவங்கக்கிட்டே ஃப்ரண்ட்டில் சொல்லாமல் நம்ம ஒரு பெற்றோரை அதை பற்றி பேசி, இந்த மாதிரி அவன் அதில் வீக்காக இருக்கா, அதில் இப்படி இருக்கான், எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம எதாவது டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை குழந்தைக்கு முன்னாடி சொல்லாமல் வேறு விதமாக நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி அதை அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறது. இந்த அடுத்த குரூப்புங்கிறது நான் சொல்கிறது 11லேருந்து அந்த 18-20 வயசு அந்த குரூப்புக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் சண்டைக்கு தான் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பாரு அந்த பையன் நல்லா பண்ணான்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களை நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கணும். நான் 10th படிக்கும்போது நான் இப்படி பண்ணேன், நான் 10th படிக்கும்போது எனக்கு இது கஷ்டமாக இருந்துச்சு, சித்தப்பா சித்தி அவங்களோட ஏஜ் பசங்க இல்லாமல் யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ லைஃப்பில் அவங்கள கொஞ்சம் கம்பேர் பண்ணி, இல்லை உங்கள் பெற்றோரோட லைஃப்பை கம்பேர் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக ரீச் ஆகும் அந்த குழந்தைங்களுக்கு. தேன் அவங்களோட ஃப்ரெண்டே பக்கத்து வீட்டு போய் இப்படி பண்ணிட்டான், அந்த கசின் இப்படி பண்ணிட்டான், அதுக்கு பார்த்தா நான் 10th இருக்கும்போது இப்படி பண்ணேன், எனக்கு இது கஷ்டமாக தோணுச்சு, நான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நீ ட்ரை பண்ணி பாரு, அந்த மாதிரி நீங்கள் எதாவது சொல்லி மோட்டிவேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த கம்பேரிசன் கொஞ்சம் கம்மியாகும். கண்டிப்பாக அந்த ஏஜ் குரூப்புக்கு நீங்கள் சின்ன விஷயம் கம்பேர் பண்ணாலே ரொம்ப டென்ஷன் ஆகி அது பிரச்சனையாகி ரொம்ப இமோஷ்னலாக அழுது பிரச்சனை தான் வரும். ஸோ கம்பேரிசன் நெகட்டிவ். எந்த கம்பேரிசன் இஸ் நாட் குட். எல்லா குழந்தை யூனிக். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் 2 குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா ஈச் ஒன் இஸ் யூனிக். வேறு விதமாக நல்லா தான் பண்ணுவாங்க. இப்போது அவங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தை நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறா, இன்னொரு குழந்தை வேறு எதுவும் நல்லா பண்ணும். ஸோ எவ்ரி சைல்டு இஸ் யூனிக். அதை நீங்கள் முதல்ல ஒரு பெற்றோராக ஒரு டீச்சராக நம்ம அதை எக்ஸெப்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட பெஸ்ட்டை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதாவது கம்பேரிசன் பண்ணுறதுல வந்து என்னென்னா அந்த குழந்தை எதுவும் வேற இன்னொரு விஷயத்துல சிறந்திருக்கும், அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதில் அதை பெட்டராக கொண்டு போகிறது பெட்டர் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த இடத்துல எனக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, படிப்பை தாண்டி ஒரு குழந்தைக்குள்ள நிறையா என்ன சொல்றதுங்க திறமைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கல்விக்கூடங்கள்ல மேம்படுத்தப்படுகிறதா, இல்லை அதெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சு ஆசிரியர்கள் அதை உயர்த்துவதற்கு என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணுறீங்க குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டே வந்து குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோகிராஃப்லாம் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபருக்கு இப்போ ட்ராயிங் இல்லை, என்னோட இது என்னன்னா எப்படி இதாவது இந்த குழந்தை நல்லா படிக்குது படிக்கலங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ரேங்கிங் சிஸ்டம் இருக்கு, படிக்கிற விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனா இந்த குழந்தைக்கு இந்த திறமை இருக்குதுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியுதுங்க? இப்போ ஸ்கூல்ல நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் மற்ற சமயங்களும் ஒரு சார்ட் போட சொல்லுவோம். யாருக்கெல்லாம் முடியுமோ எல்லாருமே போட்டு தான் சொல்லுவோம். அப்போ அதில் ஒரு சிலர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து டைம் டேபிள் பேமெண்ட்டாக ஸோ அவங்க ஹேண்ட் ரைட்டிங் தெரிஞ்சுக்கலாம். அவங்களாவே எக்ஸ்ட்ராவாக டயக்ராம் போடுவாங்க, அதில் கணக்கில் பிக்சர்ஸ் எல்லாமே நல்லா செய்வாங்க. இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்க மாதிரி அழகாக வரைவாங்க. அப்போ அவங்களோட ஸ்டேட்டஸில் பார்த்தோன்னா ஃபோன் நமக்கு அனுப்புவோம் ஃபோட்டோகிராஃப், அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். அப்போ நாங்கள் ஸ்கூலில் வந்து கேட்போம். ஆமாம், அப்போ நாங்கள் அந்த ஸ்கூலில் காம்படிஷன் நடக்கும் பொழுது நாங்களாக சில பேரை சொல்லுவோம், சில சமயம் நாங்களே அவங்களுக்கு நிறைய டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இதெல்லாம் நடக்குதுன்னா முதல் ரேங்க் எடுத்த பையனை அனுப்புவாங்க, கடைசியில் இருக்கிற பையனை அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவன் போனான்னா எதுவும் பண்ண மாட்டான், அவனுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி நிறுத்திடுறது பழக்கமாக இருக்கும். அப்போது அதை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க நீங்கள்? நார்மலாக வந்து அந்த முதல் மதிப்பெண் எடுத்த பசங்களை அனுப்புவீங்களா, இல்லைனா வந்து அந்த திறமையின் அடிப்படையில் கண்டுபிடிச்சு அனுப்புவாங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அதுதான் எனக்கு இதாக இருக்குது. யாருக்கு திறமை இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் யார் கொஞ்சம் படிப்பில் பின் தங்கி இருக்கிறோம் அவங்க தான் இந்த இருக்கும். ஓகே, ஸோ நாங்கள் கண்டிப்பாக அவங்களை அனுப்புவோம். நான் வந்து இப்போ ப்ராஜெக்ட்ஸ் பண்ண சொல்லுவோம், அது எல்லாருமே பண்ணிட்டு வருவாங்க.
அதில் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறவங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க, அவங்கள வந்து நான் சார்ட் அவுட் பண்ணி அவங்கள வந்து நான் இன்ஸ்பயர் அவார்டுன்னு சொல்லிட்டு அந்த அவார்டுக்கு வந்து நான் அவங்கள வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ எவ்ரி இயர் 3 to 5 children they are getting 10,000 rupees கேஷ் அவார்டு. அவங்க வந்து அதில் போய் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நல்ல, அதாவது நாவல் ஐடியா ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஃபார் த பாஸ்ட் 5-6 years we are doing. இது படிக்கிற பசங்க தானே பண்ணுவாங்க? இல்லை, படிக்கிற பசங்க கிடையாது. க்ரைட்டீரியா 2-3 க்ரைட்டீரியா வைக்கிறேன். அப்படின்னா ஓரளவுக்கு படிக்கணும், ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், மோட்டிவேட்டட். அதாவது நல்ல படிக்கிற பிள்ளைங்க சில சமயம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நல்லா ஷைன் பண்ண மாட்டான். படிக்க ரொம்ப மார்க் எடுக்காதவ அந்த இதில் வந்துட்டு ஆக்டிவிட்டியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். மனப்பாடம் பண்ண தெரியாதவன், புரிஞ்சுக்க முடிஞ்சவனால மட்டும்தான் அது பண்ண முடியும். அப்படி வந்து அவளை வந்து ப்ராஜெக்ட் செய்ய வச்சு அதை வந்து நாங்கள் இது பண்ணுறோம். அப்படி அதே மாதிரி சலீம் அலி சென்டர்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேர்ட் ஆர்னித்தாலஜி, அங்கே வந்து இந்த இன்ட்ரெஸ்டட் பிள்ளைங்களை வந்து நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போவோம். அதை இப்போ 3 years இல்லை, அதுக்கு முன்னாடி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த படிக்காத பிள்ளைங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்க பிள்ளைங்க தான் வருவாங்க. அங்கே வந்து பேர்டு வாட்சிங்கு அது இதெல்லாம் அவங்க பழகிட்டு வருவாங்க. அப்போது வந்து அவங்க அங்கே வந்து ஆர்ட் ப்ரோக்ராம் அதெல்லாம் இருக்குது. பேர்ட்ஸை பார்த்துட்டு வரைகிற ட்ரைனிங் அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் பிள்ளைங்க ரொம்ப ஒரு 20 to 25 children வி டேக் தேர் ஆணை கட்டிக்கிட்டே இருக்குது. ஆமாம், அங்கே வந்து இது பண்ணுறோம். அப்புறம் அவங்க ரெகுலராக அந்த பேர்டு வாட்சிங் அதெல்லாம் பண்ணுவாங்க. வருஷம் அந்த காம்படிஷனில் இது பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து படிக்கிற பிள்ளைங்கன்னு கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பிள்ளைங்க. அவங்கள வந்து இது வந்து ஒரு தனி ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க். இது அதை வந்து நாங்கள் பண்ணுறோம். சயின்ஸ் டீச்சர்ஸ் அபார்ட் ஃப்ரம் புக்ஸில் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். எங்கள் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை 5ஆம் வகுப்பு குழந்தைங்க இருக்காங்க. ஆண்டினுடைய இறுதியில் விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 3 மிகப்பெரிய பரிசு கொடுப்போம். இருக்கிறதுலே மிகப்பெரிய பரிசாக இருக்கும். அதுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க. 1 கடின உழைப்புக்கு சிறந்த பரிசு, 2வது விளையாட்டு போட்டியில் சாம்பியன், 3வது ஆளுமை பரிசுன்னு கொடுக்கும். 10 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவனுடைய படம் அடுத்த ஆண்டு முழுவதும் பள்ளியில் தொங்கிட்டு இருக்கும். கடின உழைப்புக்கு வாங்கணும் இவன், தனித்திறமை ஆளுமைக்கு வாங்கணும் இவன், விளையாட்டில் சாம்பியன் இவன். இதை வந்து எதன் மதிப்பீடு கொடுக்கணும்னா ஆண்டின் தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்குமே, சுதந்திர நாள், பள்ளி ஃபவுண்டர் டே, மற்ற எல்லா போட்டிகளுடைய மதிப்பீடுகளையும் வருஷம் பூரா சேர்த்துட்டு வந்து அதன் அடிப்படையில் இந்த 3 பரிசு கொடுக்கும். அப்போ கற்றல் கற்பித்தலை விட இதுக்கு ஏகப்பட்ட வேலை, இதுக்கு மதிப்பெண் நிறைய கொடுக்க வேண்டியது. தோட்ட வேலை செய்கிறதுலேருந்து, வகுப்பறை சுத்தம் பண்ணுறதுலேருந்து, எல்லா சத்துணவு சாப்பிட்ற இடத்துல அவன் நடந்துக்கிறதுலேருந்து, அவன் வழி நடத்துறதுலேருந்து, உழைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் இருக்குது. அதில் கடுமையான போட்டியாக இருக்குது அவங்களுக்குள்ள. 4ஆம் வகுப்பு தொங்கிட்டு இருக்குல்ல, அடுத்த ஆண்டு நான் வரணும், இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத. அப்போ வந்து இப்போ எல்லா பரிசு, கல்வி பரிசு, விளையாட்டு பரிசு, எல்லா பரிசு கொடுத்து முடிக்கிற போது கடைசியில் இந்த 3 கேடயங்கள் கொடுப்போம், எடுத்துகிட்டு போவோம். இது வந்து மிகச்சிறந்த முறையில் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆளுமை மிக்க மாணவர்கள் எங்கள் பள்ளிக்கூடம் உருவாக்கிட்டு இருக்குது. இது 10 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்குது. 10 ஆண்டுகளுடைய வரலாறு எங்கிட்ட இருக்குது. 10 ஆண்டுகளாக கொடுத்துருக்குறோம். அதை தனிப்பட்ட ஒரு முன்னாள் மாணவி பேராசிரியராக இருக்கா, இதுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். என்னன்னா இது வந்து நம்ம ஒரு ஆளுமையை உருவாக்குறதுக்கான ஒரு களமா உருவாக்குறோம். படிப்பு படித்த மட்டும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இருப்பாங்க. 3மே வந்து வித்தியாசமான ஒரு விஷயம். நார்மலா இங்க எல்லாருமே வந்து என்னன்னா என்னத்துல வருவாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன், டான்ஸ், கல்வி பரிசு, அந்த டான்ஸ், அதெல்லாம் கிடையாது. இந்த டேலண்ட் ஓரியன்டா இருக்கும். அது ஒரு மீறி ஒரு இது இருக்குங்க, ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் மீறி ஆளுமை, கடின உழைப்பு. ஒவ்வொரு மாதமும் மாணவர் மட்டும் நடக்கும். முதலமைச்சர், கல்வி அமைச்சர் நடத்துவாங்க. எதிர்கட்சி இருக்கும். 5ஆம் வகுப்புல அமைச்சரா இல்லாதவங்க போற எதிர்கட்சி. பசங்களுக்குள்ள ஆளுமை 5ஆவதுக்குள்ள ஒவ்வொரு மாதமும் இவன் கேள்வி கேட்பான், அவன் பதில் சொல்லணும். அதே மாதிரி அந்த மாதத்தில் நடத்துற பாடத்தினுடைய கலை நிகழ்ச்சிகள் பூரா அந்த மாணவர் மட்டத்தில் நடக்கும். அதுல ஒவ்வொரு மாதம் ஒரு வகுப்புக்கு சிறந்த பரிசு கலை நிகழ்ச்சிகள் பெர்ஃபார்மன்ஸ்ல முழுக்க அந்த பாடத்திலிருந்தே செய்யணும். அவன் நடிக்கிறானா, ஆடுறானா, பாடுறானா, ஏதாவது. இது வந்து எந்த ஒரு கல்வி சூழலும் உங்களுக்கு செலுத்தாம நீங்களா முயற்சி? இது எந்த திட்டத்தில் இல்லை, நாங்க கிரியேட் பண்ணது, நானே எங்க டீச்சர்ஸ் பண்றது. ரொம்ப அழகான ஒரு விஷயம், ரொம்ப அழகான ஒரு விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா அவன் இங்கிருந்து 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு போற எவனுமே வந்து டிராப் அவுட் ஆனது இது வரைக்கும் இல்லை. கல்வி மேல் கல்வி வரைக்கும் டிராப் அவுட் ஆனது இல்லை. அப்படி 1-2 டிராப் அவுட் ஆனா அவன் வீட்டுல போய் உட்காந்து போனான். அது பொருளாதார பிரச்சனையா இருக்கு, அதை கண்டுபிடிச்சு பண்ண. ரொம்ப பெரிய வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இது அந்த மாதிரி செய்ய முடியும். வெறும் கல்வி மட்டும் கொடுக்காம எல்லாத்தையும் கொடுக்குற பள்ளி, தொடக்கப்பள்ளியில் பண்ணும்போது உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி செஞ்சாங்கன்னு வச்சுங்க, மிகப்பெரிய சாதனை. ரொம்ப பெரிய விஷயம் சார், ரொம்ப பெரிய விஷயம். ரைட், நீங்க சொல்லுங்க சார். உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளியும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஓவிய போட்டிகள் நடக்கிறது, ஓவியம், அப்புறம் பானையில் வரைகிறது, கோலப்போட்டி,
எல்லா போட்டியும் நடத்துறாங்க, எல்லாத்துலயும் ஆனா மாணவர்கள் இதுக்கான பங்கேற்கிறாங்க. மாணவர்களை ஐடென்டிஃபை பண்றது எப்படி அப்படிங்கறதுலதான் வந்து எனக்கு பிரச்சனையா இருக்குது. எங்க பள்ளியில பெரும்பாலும் பார்த்தோம்னா ஒண்ணு யாரு வராங்க அப்படின்னா, இப்போ மேக்ஸ் கிளாஸ் இருக்கு, மேக்ஸ் கிளாஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுதுன்னா இந்த போட்டிக்கு போயிட்டோம்னா எஸ்கேப் ஆயிடலாம் சொல்லி கிளம்பி வர பசங்க இருக்காங்க. இல்லன்னா வாத்தியாரா பார்த்து அனுப்பி வைக்கிறது யாரா இருக்கும்னா, ஏய் நல்லா படிக்கிறவன் நீ போனாதான்டா ஜெயிப்ப, நீ போடான்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. இது ரெண்டு தான் வருவாங்க. சரியான திறமைய அந்த பையனுக்கு பள்ளிக்கூடங்கள்ல கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வராங்களா அப்படிங்கறதுல எனக்கு கேள்வி. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி தான். ஓவிய போட்டின்னு சொன்ன உடனே கிளாஸ்ல இருக்கிற பாதி பேர் வந்துருவாங்க. எல்லாமே ஆடிட்டோரியத்துல இருந்து எல்லா பக்கமும் உட்கார வச்சு அத்தனை பேர்த்தையும் வரைய வச்சு அதுல வந்து பெஸ்டா வர்றவங்களுக்கு தான் நாங்க வந்து வெளியே அனுப்புறோம். அதுல கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களும் வர்றாங்க, படிக்காதவர்களும் வர்றாங்க. போட்டி மூலமா கண்டுபிடிக்க முடியுங்கிறது உண்மைதான். எல்லாமே ஆர்வமா வந்து கலந்துக்கிறாரு. அதுதான் எனக்கு பிரச்சனையாவே இருக்கு. இங்க நான் பேசுற விஷயமும் அதுதான். என்னன்னா ஐடென்டிஃபை பண்றது, கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அந்த திறமைகளை தான், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை கண்டுபிடிக்கிறது. இப்ப சார் சொன்ன ஒரு மெத்தட் வந்து ரொம்ப நல்ல விஷயம் வந்தது. மாதத்திற்கு ஒரு முறை நடத்தி அதுல இருந்து அது நல்ல ஒரு வகுப்பே அதுல சிறந்ததா கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. ஸோ உங்க குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதாவது வீட்டில் வந்து அவங்க பாடுறது அல்லது டிராயிங் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, இதை வச்சு நம்மளுக்கு அவங்களுடைய திறமை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஏதோ எக்ஸ்ட்ரா கரிக்குலம், அதாவது ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் துருத்துருன்னு இருக்கிற குழந்தைங்க, கொஞ்சம் இது ஒரு முக்கியமான ஸ்மார்ட்டா இருக்கிற இது ஒரு குழந்தைங்க, முக்கியமான விஷயம் இருக்குது. வெள்ளையா இருக்கிறவங்கள நான் டான்ஸுக்கு போட்டு, கருப்பா இருக்கவங்கள பேச்சு போட்டிக்கு அனுப்பி விட்டுருங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள டீச்சர்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து முதல்ல கூப்பிட்டுருவாங்க. ஆனா ரொம்ப ஷையா இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த பப்ளி மாசா வெள்ளையா இருக்கிற குழந்தைங்க, அப்போ இந்த மாதிரி அமைதியா இருக்கிற குழந்தைங்க வந்து என்னால பாட முடியும், நான் டான்ஸ் ஆடுவேன்னு வந்து சொல்றதுக்கு பயப்படும். இப்போ என்னோட பொண்ணே அதே தான், நல்லா டான்ஸ் ஆடுவா. ஆனா அவ வந்து எல்லாரும் யார் வந்து டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது முன்னாடி ஓடுற குழந்தைகள்லாம் போயிடும், பயந்துகிட்டு அமைதியா உட்காந்துருப்பான். அது நான் கேட்பேன், ஏன் பாப்பா நீ சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னா, எனக்கு பயமா இருக்குமா நான் போய் இதுதான் நான் சொல்றதுக்கு. கேட்க நினைச்ச கேள்வியும் கூட. அதாவது இப்படி ஒரு உள்ளுக்குள்ள அந்த திறமை இருக்கும், ஆனா வெளிக்காட்டிக்கிறதுக்கு பயம் இருக்கும். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்புறம் question. நாங்கள் டீச்சரை போய் நாங்கள் பார்த்து அவனால் டான்ஸ் ஆட முடியும், அடுத்த டைம் ஏதாவது ப்ரோக்ராம் இருந்ததுன்னா நீங்கள் அவளை கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம போய் அவளை பற்றி சொன்னோன்னா அதுக்கப்புறம் So இந்த select இனிஷியேஷன் வந்து பண்ணிப்பாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு தான் நிறைய தெரியும், வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது பேரண்ட்ஸ்க்கு நிறையா தெரியும். இப்போ அவங்க வந்து டீச்சர்ஸ்கிட்ட போய் சொன்னாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். வெரி குட். இது ஒரு நல்ல ஒரு ஸ்கோப். ஏன்னா இங்க நீங்க ஒவ்வொருத்தவங்களும் படிப்பை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், ஆனா இந்த கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இந்த திறமைகள் அப்படிங்கிறது, தனித்திறமைகள்ங்கிறது வந்து பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ இந்த கோவிட் இந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா என் பொண்ணுகிட்ட இப்படி ஒரு திறமை இருக்குன்னு என்னால இப்பதான் ரீசெண்டா இந்த 6 11வது வந்ததுக்கு அப்புறம். கண்டிப்பா என்னால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஷாப்புக்கு வந்துருவேன். ஸோ ஈவினிங் நைட்டு நான் போறப்ப பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் ஆர்ட்னு சொல்லுவாங்க. பாட்டில்ல வந்து நிறைய அவங்க அண்ணா கிட்ட சொல்லி எனக்கே தெரியாம நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். கயிறு சுத்தி அப்புறம் அது இன்னும் நிறைய அந்த முட்டை ஓடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரொம்ப பொடிச்சு அதை கலர் பண்ணி அது மேல அதுல கிராஃப்ட் ஒர்க்கு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 30-40 பாட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ல செஞ்சிருந்தா. எனக்கே பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ நான் என் வீட்டில் அங்கங்க ஷோகேஸ்ல வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த வலைதளங்கள் நிறைய இருக்கிறதுனால அதுல பார்த்து இந்த ஒரு விஷயங்கள் வந்து நிறைய பேர் பண்ண தொடங்கிட்டாங்க. கண்டிப்பா. ஆனா அந்த நுணுக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த ஒரு சின்ன சின்ன அந்த நுணுக்கங்கள் தான். ஸோ அதை நம்மளால அது இதுல இருந்து செஞ்ச இதுல அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு இருக்கு ஒவ்வொரு இது. காலம் ஃபுல்லா எவ்வளவுதான் படிச்சாலும் ஆசிரியர்கள் தரும் அறிவுங்கிறது வந்து குறையாது, அது வாழ்நாள் ஃபுல்லா வரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு வாரத்துல பேசி முடிச்சிட முடியாது, 2 வாரத்துல பேசி முடிச்சிட முடியாது. அடுத்த வாரமும் இதே தலைப்புல தான் நாம விவாதிக்க இருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் ஆரம்ப